கைஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே நம்ம சண்மோட வீட்டை தான் காட்டுவாங்க. சண்மு, அவங்க அம்மா, தங்கச்சி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சண்மோட அம்மா வந்து சண்முகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏன்பா அந்த சிகரெட் உன்னோடது இல்லைன்னா அப்போ அது யாரோடது, எப்படி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னும் போது சண்மு என்ன சொல்லுவானா, எனக்கும் தெரியல, எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் சத்தியமாக கிடையாதுமா, அது நான் உங்களோடதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னும் போது, ஐயோ சண்மு என்னோடதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே போட்டு காட்டுவாங்க. அதாவது என்ன ஆயிருக்கும்னா, நம்ம சண்மோட தங்கச்சி இருப்பாள்ல, அவள் வந்து நம்ம கிம்மம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சண்மோட ரூம்லேயே விளாண்டுட்டு இருந்திருப்பாளா. நம்ம கிம்மம்மாவோட ட்ரெஸ்ஸுலேருந்து அந்த சிகரெட் டப்பாவே விழுந்திருக்கும். குழந்தைக்கு என்னன்னு தெரியாம தான் டேபிளுக்கு அடியில் எடுத்து போட்டிருப்பா. அதை தான் சண்மோட அம்மாவும் பார்த்துட்டு சண்முகிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டக்ஸனை தான் காட்டுவாங்க. டக்ஸன் அப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வெளில உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவளும் அவங்க அப்பா பக்கத்துல போய் உட்காருவா. உட்காந்தது மட்டும் இல்லாமல், அப்பா சாரிப்பா, நான் இது தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னும் போது, அப்படி இல்லை டக்ஸனு, நீ இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் தெரியல அம்மாவுக்கும் தெரியல, நீ இவ்வளோ தூரம் பேசினதுனால தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. அப்பாவும் சாரி கேட்டுக்கிறேன்டா தங்கம்னும் போது, பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா பாசத்தை பொழிஞ்சிப்பாங்க. அதுக்கப்புறம் டக்ஸன் வீட்டில் எல்லாரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் ஏதோ கேஸ் லீக் ஆகும். இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா பயந்துட்டு குழந்தைங்கள ஃபஸ்ட்டு வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராவையும் அவங்க தம்பியும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ அப்படின்னு உட்காரும் போது தான் தெரியுது, ஐயோ ஒன்றும் டக்ஸனை கூட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எந்திரிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம டக்ஸனை, ஐயோ மூச்சோட முடியல சாமி, என்னடா நாத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு வெளில வருவா. வாயெல்லாம் நல்லா கொப்பி வச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு பார்ப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.